உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இங்கிலீஷ் பழகலாம் சேனல் மூலயமா நீங்கள் ஈஸியாகவும் எளிமையாக எப்படி இங்கிலீஷை பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலயமா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 30 வாக்கியங்கள் டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய வாக்கியங்கள் தான். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் பேச முடியும். முதல் வாக்கியம் பார்க்கலாமா? அங்கே போ. அங்கே போ எப்படி சொல்லுவீங்க? கோ தேர். கோ தேர். இந்த வாக்கியங்கள் எல்லாமே கேள்வி வாக்கியமாகவும் வரும், விடை வாக்கியமாகவும் வரும். டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். என் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அவனை கூப்பிடு. அவனை கொஞ்சம் கூப்பிடு. கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? கால் ஹிம். கால் ஹிம் அப்படிங்கிறது அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். விட்டு விடு. விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிங்கிறது தான் விட்டு விடு. அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? லீவ் இட். லீவ் இட் அப்படிங்கிறது விட்டு விடு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4வது வாக்கியம். இது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை நீங்கள் 2 வாக்கியமாக இருந்தால் நீங்கள் பிரித்து கூட பேசலாம். இப்போ பார்த்தீங்களா, சந்தேகமே இல்லை. சந்தேகமே இல்லை. நோ டவுட். சந்தேகம் அப்படிங்கிறது டவுட், இல்லை அப்படிங்கிறது நோ. ஸோ நோ டவுட் பிரித்து கூட நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். முதல்ல நீங்கள் தவறாக மேக் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பட் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அதுதான் முதல் முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்த வாக்கியம், நான் மறுக்கிறேன். நான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐ. மறுக்கிறேன் அப்படிங்கிறது ரெஃப்யூஸ். சரிங்களா? நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறது ஐ ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாக்கியம், வெளியே வா. வெளியே வா. அப்படி பிரித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். 2ஆக பிரித்து சொல்லுங்கள். கம் அவுட். கம் அவுட் அப்படிங்கிறது வெளியே வா அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்பவும் நம்மளோட வீடுகளில் பேசும்போது இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவனை கண்டுபிடி. இது மாதிரி வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இந்த 30 வாக்கியம் செலக்டிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அவனை கண்டுபிடி அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஃபைண்ட் ஹிம். ஃபைண்ட் ஹிம். சற்று முன்பு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். இப்போ தான் கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ தான் போனாங்க. ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் அப்படிங்கிறது தான் சற்று முன்பு அப்படின்னு சொல்கிறது. அடுத்த வாக்கியம், என்னை மன்னியுங்கள். என்னை மன்னிச்சிருங்க. எப்படி சொல்லலாம்? எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ கேட்போம். என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறதும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறது என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார். இங்கே பார்ப்பா. கொஞ்சம் இங்கே பார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்கே பார். லுக் ஹியர். இதை கொஞ்சம் பொலைட்டாக பணிவாக பேசணுன்னா கொஞ்சம் இங்கே பார். ப்ளீஸ் லுக் ஹியர். கொஞ்சம் பணிவாக. சரிங்களா? இங்கிலீஷ் பேசுகிறத விட நீங்கள் இங்கிலீஷ் எப்படி பேசுகிறீங்க, எவ்வளோ பொலைட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொழியை பொலைட்டாக பேசுங்க, உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை. என்னை போக விடு. எப்படி சொல்லுவீங்க? என்னை போக விடுப்பா. லெட் மீ கோ. லெட் மீ கோ அப்படிங்கிறது என்னை போக விடு அப்படின்னு அர்த்தம். நான் அவசியம் போக வேண்டும். நான் அவசியம் போகணுப்பா. இது ரொம்ப முக்கியம். நான் அவசியமாக போய் ஆகணும் அப்படிங்கிறத ஐ மஸ்ட். ஐ மஸ்ட் கோ. சரிங்களா? மஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக அவசியமாக போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஐ மஸ்ட் கோ. அது இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. எஸ். லெட் இட் பி. லெட் இட் பி அப்படிங்கிறது அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, மீண்டும் வாருங்கள். ஓகே, ஒரு நைஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சந்திக்கலாம், மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? எஸ். கம் அகைன். கம் அகைன் அப்படிங்கிறது மீண்டும் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவரை தெரியும். எனக்கு அவரை தெரியுமே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ நோ ஹிம். எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்கிறது ஐ நோ ஹிம். எனக்கு அவரை நல்லாவே தெரியும். ஐ நோ ஹிம் வெரி வெல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து, என்னை நம்புப்பா
அதான் சொல்கிறேன்னா என்ன கொஞ்சம் நம்ப அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னை நம்புப்பா. பிலீவ் மீ, பிலீவ் அப்படிங்கிறது நம்புறது, சரிங்களா. பிலீவ் மீ அப்படிங்கிறது என்னை நம்பு அப்படிங்கிற அர்த்தம். அடுத்ததாக அது என்னுடையது, அது என்னோடப்பா, அந்த பொருள் என்னோட, சரிங்களா. அந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அது என்னோட அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? இட் இஸ் மைன், இட் இஸ் மைன் அப்படிங்கிறது அது என்னுடையது. நீ போகலாம், ஓகே மீட்டிங் ஓவர்ப்பா, நீ போகலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நீ போகலாம் அப்படிங்கிறது யூ மே கோ, யூ மே கோ அப்படிங்கிறது நீ போகலாம் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த வாக்கியம், இது எளிதானது, இது எளிதானது எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். இது எளிதானது, இட் இஸ் ஈஸி, இட் இஸ் ஈஸி அப்படிங்கிறது இது எளிதானது. அடுத்த வாக்கியம், சத்தமாக சொல், கொஞ்சம் சத்தமாக, கொஞ்சம் ஜோராக சொல்லுப்பா, எனக்கு காதில் விழல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சே லவுட்லி, சே லவுட்லி. சப்போஸ் சவுண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இதையே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சே லவுட்லி அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆடியோஸ் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது தூரமா, அடுத்த வாக்கியம், அது தூரமா. இஸ் இட் ஃபார், இஸ் இட் ஃபார் அப்படிங்கிறது அது தூரமா அப்படின்னு கேட்கலாம். அது அருகில் உள்ளதா, அது பக்கத்தில் இருக்குது, அது எங்கேப்பா பக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி கேட்கலாம்? இட் இஸ், இஸ் இட் நியர், இஸ் இட் நியர் அப்படிங்கிறது அது அருகில் உள்ளதா அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததா, அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படிப்பா இருக்கான், நல்லா இருக்கானா, அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஹவ் இஸ் ஹீ, ஹவ் இஸ் ஹீ. அடுத்த வாக்கியம், எனக்கு நினைவூட்டு, எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறது தான் எனக்கு நினைவூட்டு. ரிமைண்ட் மீ, ரிமைண்ட் மீ அப்படிங்கிறது எனக்கு நினைவூட்டு. அடுத்த வாக்கியம், பிறகு என்ன, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பிறகு என்ன. அப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்குறது தென் வாட், தென் வாட் அப்படிங்கிறது பிறகு என்ன அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாக்கியம், எதை பற்றி, எதை பற்றி, எதை பற்றிப்பா சொல்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல, அபவுட் வாட், அபவுட் வாட் அப்படிங்கிறது எதை பற்றி அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த வாக்கியம், யாருடன் செல்கிறாய், யாருடன் செல்கிறாய் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? வித் ஹூம், வித் ஹூம் அப்படிங்கிறது யாருடன் செல்கிறாய் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விலாம் நம்ம கேட்கும்போது சிம்பிளாக ஷார்ட்டாக நீங்கள் போகிறீர்களா, இதெல்லாம் வந்து நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான். நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்போம்ல, டு யூ கோ, டு யூ கோ அப்படிங்கிறது தான் நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் போகிறீர்களா அப்படிங்கிறது கேட்குறது. எனக்கு கொஞ்சம் தேவை, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுத்துப்பா, அதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஐ வாண்ட் சம், ஐ வாண்ட் சம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தேவை அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்ததாக கடைசி வாக்கியம், லாஸ்ட் வாக்கியம், அடுத்து என்ன, அடுத்து என்ன. ஸோ நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படிங்கிறது வாட் நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே கேட்கலாம் என்கிட்ட வாட் நெக்ஸ்ட். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நானே பேசி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ரொம்ப பேசிக்கான வீடியோ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக. அடுத்தது என்ன அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. பி வேர்ப்ஸ், பாஸ்ட் பி வேர்ப் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கக்கூடிய உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். டேக் கேர். சைனிங் ஆஃப்.